மதுரை சித்திரை திருவிழாவில் போலீசாரின் ட்ரோன் கேமராவை பிடிக்க முயன்ற இளைஞர்களுக்கு போலீசார் நூதன தண்டனை வழங்கினர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபரிடம் கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். எந்த மாதிரியான தண்டனையை வழங்கினார்கள்? விவரங்கள் என்ன? எத்தனை பேர் பெற்றார்கள்? நிச்சயமாக மதுரை சித்திரை திருவிழாவில் போலீசார் பாதுகாப்புக்காக பறக்கவிட்ட ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்ட இளைஞர்களை நூதன முறையில் தண்டனை கொடுத்துள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதில் மதுரை மட்டுமின்றி தென் மாவட்ட மக்கள், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என லட்சக்கணக்கான பக்தர்கள் அழகரை தரிசிக்க மதுரை வைகை ஆற்று பகுதியில் கூடினர். இந்நிகழ்ச்சியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் காவல்துறை சார்பாக கூட்ட நெரிசலான பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் இடம் அருகே கூடியிருந்த இளைஞர்கள் அங்கு கண்காணிப்புக்காக பறந்து கொண்டிருந்த காவல்துறையினரின் ட்ரோன் கேமராவை பிடிக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் இதனை கண்டு அந்த ட்ரோனை பிடிக்க முயன்ற இளைஞர்களை அழைத்து அவர்களை நூதன முறையில் தவளை போல தவழ்ந்து செல்லுமாறு தண்டனை கொடுத்தனர். தவறு செய்த இளைஞர்களை அந்த இடத்திலேயே போலீசார் நூதன முறையில் தண்டனை கொடுத்த சம்பவம் நூதன சிரிப்பலையை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.